இன்றைக்கு தமிழ்நாட்டையே உழுக்கக்கூடிய அதிர்ச்சியான தகவல். அண்ணா பல்கலைக்கழகம் பொறியியல் கல்லூரி இந்திய அளவில் ஒரு சிறந்த பல்கலைக்கழகமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் படிப்பதே மாணவிகளுக்கு ஒரு சிறப்பாகும். இந்த அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் படித்த மாணவர்கள் பல்வேறு சாதனை படைத்திருக்கின்றார்கள். இந்திய அளவிலும் சரி, வெளிநாட்டிலும் சரி, பல்வேறு வேலைவாய்ப்புகளை பணிபுரிந்து வருகிறார். அப்படி அண்ணா பல்கலைக்கழகம் என்று சொன்னால் தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவை மட்டுமல்ல, உலக அளவிலே தெரிந்து கொள்ளக்கூடிய புகழ்மிக்க பல்கலைக்கழகமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பல்கலைக்கழகத்தில் 23ஆம் தேதி இரவு 7:45 மணி அளவிலே ஞானசேகரன் என்பவர் அந்த பல்கலை வளாகத்திலே அத்துமீறி நுழைந்து அந்த பல்கலைக்கழகத்திலே படிக்கின்ற மாணவனும் மாணவியும் பேசிக் கொண்டிருந்த பொழுது அந்த மாணவனை அடித்து உதைத்து அங்கிருந்த மாணவியை பலாத்காரமாக அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி செய்திருக்கின்றார். அதோடு பாலியல் வன்கொடுமை செய்கின்ற அந்த செயல்பாட்டினை அவருடைய செல்போனிலே படம் பிடித்ததாகவும் அந்த மாணவி தெரிவித்திருக்கின்றார். அதோடு பாலியல் சீடல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் அவருக்கு செல்போன் அழைப்பு வந்ததாகவும் அவர் ஒருவிடம் சார் என்று பேசியதாகவும் அந்த மாணவி புகாரிலே தெரிவித்திருக்கின்றார். அந்த சார் யார் என்பது இதுவரை வெளிப்படுத்தவில்லை. அந்த மாணவி சம்பந்தப்பட்ட காவல்துறையிலே காவல் நிலையத்திலே புகார் செய்திருக்கின்றார். அந்த புகார் எல்லாம் இது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் காவல் உயர் அதிகாரி அவர்கள் அந்த பாலியல் வன்கொடுமை செய்தது ஒருவர்தான், அவர் ஞானசேகரன் தான் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் மாணவி அவர்கள் புகார் கொடுக்கின்ற அந்த புகாரிலே அந்த ஞானசேகரன் அவர்கள் சார் என்று செல்போனிலே பேசியிருக்கிறார் என்று குறிப்பிட்டிருந்தார். அப்படி என்றால் அவர் யார் என்று இதுவரை உயர்காவல்துறையர்கள் தெரிவிக்கப்படவில்லை. இதை மறைக்கின்றார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது மட்டுமல்ல, பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் படிக்கின்ற அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் எப்படி இவர் அடிக்கடி அங்கே நுழைந்து வளாகத்தில் சுற்றி தெரிய முடியும்? எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டத்தில் இருந்து மாணவிகள் அண்ணா பல்கலைக்கழகத்திலே பொறியியல் படிப்பில் படித்து வருகிறார்கள். அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கின்றது? இன்றைய தினம் பெற்றோர்கள் அச்சப்படுகின்றார்கள். அரசை நம்பித்தான் அந்த பெற்றோர்கள் மாணவி அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியை படிக்க வைக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் அந்த அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியிலே சுமார் 70 சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருப்பதாகவும் அதில் 56 சிசிடிவி கேமராக்கள் தான் வேலை செய்வதாகவும் தெரிவிக்கின்றார். மற்றவை ஏன் இயங்கவில்லை? 56 சிசிடிவி கேமரா தான் இயங்குவதாகவும் மற்றவர்களும் இயங்கவில்லை என்ற ஒரு வெட்கக்கேடான செயலை இந்த அரசு தெரிவித்திருக்கின்றது. அது ஒரு முக்கியமான பகுதி. அப்படி மக்கள் நடமாட்டம் கூடிய அந்த பகுதியிலேயே இப்படிப்பட்ட ஒரு பாலியல் வன்கொடுமை நடப்பது கண்டிக்கத்தக்கது. அதோடு ஞானசேகரன் என்பவர் சரித்திர பதிவேடு குற்றவாளி. இவர் மீது 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக பத்திரிகையில் செய்தி வந்துள்ளன. சில வழக்குகள் தீர்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் பல வழக்குகள் நிலுவிலே இருக்கின்றது. இப்படி சரித்திர பதிவேடு உள்ள குற்றவாளி
எப்படி தங்குதடை இல்லாமல் அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி நடமாட முடியும்? இதை எப்படி அனுமதித்தார்கள்? இப்படிப்பட்ட சரித்திர பதிவேடு உள்ள குற்றவாளிகள் உள்ளே நுழைந்தால் இப்படிப்பட்ட நிலைமைதான் ஏற்படும். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற போது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டது. யார் குற்றம் செய்தாலும் அவரை உடனடியாக கைது செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் இன்றைய தினம் இந்த குற்றவாளி திரு ஞானசேகரன் அவர்கள் 23ஆம் தேதி இந்த சம்பவம் நடைபெற்றிருக்குது. 24ஆம் தேதி இந்த மாணவி காவல் நிலையத்தில் புகார் செய்திருக்கின்றார். புகார் செய்தவுடன் இந்த ஞானசேகரனை பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அப்போது விடுவித்து விட்டார்கள். இது எந்த விதத்தில் அவர் விடுவிக்கப்பட்டார்? பாலியல் வன்கொடுமை செய்த ஒருவரை புகார் வந்த பிறகு அவரை கைது செய்யாமல் ஏன் வெளிவிட்டீர்கள் என்று மக்கள் கேட்கின்றார்கள். இது ஒருவரும் இருக்க, இன்றைக்கு காவல்துறை உயரதிகாரி சொல்கிறார், போஸ்டலில் இருந்து 100க்கு கம்ப்ளைண்ட் வந்தவுடன் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக ஒரு கருத்தை சொல்கிறார். இன்றைய தினம் அந்த துறையுடைய அமைச்சர் சொல்கிறார், போஸ்டலுக்கு கம்ப்ளைண்ட் வரவில்லை, 100% வரவில்லை, நேரடியாக காவல் நிலையத்தில் தான் இந்த மாணவி புகார் கொடுத்தார் என்று முரண்பட்ட கருத்தை சொல்லியிருக்கிறார். காவல் ஆணையார் ஒரு கருத்தை சொல்கிறார். இந்த துறையினுடைய அமைச்சர் நேர்மறையான ஒரு கருத்தை சொல்கிறார். இந்த முரண்பட்ட கருத்து இருக்கின்ற காரணத்தினால்தான் உண்மை நிலை மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். இதில் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த நபர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதாக பத்திரிகைகளிலும் வலைதளங்களிலும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஞானசேகரன் என்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவராக இருப்பதாக செய்திகள் வெளிவந்துள்ளன, வலைதளங்களிலே செய்திகள் வந்திருக்கின்றன. இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவரை தப்பிக்க வைக்க இந்த காவல்துறை செயல்படுகின்ற அச்சம் மக்களிடத்தில் இருக்கின்றது. ஆகவே நடுநிலையோடு உண்மையாக பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கின்ற விதமாக விசாரணை நடைபெற வேண்டும் என்றால் இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும். அதோடு பல அமைச்சரோடு அந்த ஞானசேகரன் இருப்பதாக புகைப்படம் வந்திருக்கின்றது. அதற்கு பல்வேறு காரணங்களை அமைச்சர் சொல்கிறார்கள். நான் அதற்குள் செல்லவில்லை. இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக கட்சியிலே பொறுப்பில் இருப்பதாக பத்திரிகைகளிலும் வலைதளங்களிலும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதை மறைப்பதற்கு எவ்வளவு நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த வழக்கு பதிவு செய்தவுடன் அவர் பெயர் இடம்பெற்ற அந்த விளம்பர பேனர்கள், அந்த நோட்டீஸ், அந்த போஸ்டர்லாம் கிழித்தெறியப்பட்டிருக்கிறதாக செய்தியில் வருகின்றன. ஆக திராவிட முன்னேற்ற கழக கட்சியைச் சேர்ந்த ஒருவர் பாலியல் வன்கொடுமையில் சிக்கக்கூடாது என்ற நிலையில்தான் இருப்பதாக சந்தேகம் எழுகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால், உண்மையான விசாரணை நடைபெற வேண்டும் என்று சொன்னால், இனியும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் தமிழகத்திலே நடைபெறக்கூடாது என்ற நிலையில் இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும்.